வெல்கம் டு பவின் டான்ஜூ பெயிண்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையின் அரசி மீனாட்சி திருக்கல்யாணத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மன்னன் மலையத்துவச பாண்டியன் மற்றும் அவன் மனைவி காஞ்சனமாலை இருவருக்கும் குழந்தை பேறு இல்லாததால் பிள்ளை பேறு வேண்டி யாகம் செய்தனர். அந்த யாகத்தின் விளைவாக யாகத்தீயிலிருந்து பெண் குழந்தையாக தாய் மீனாட்சி அவதரித்தாள். குழந்தைக்கு தடாதகை என பெயரிட்டு வளர்ந்தாள். மலையத்துவசன் மறைவிற்கு பின் தடாதகை ஆட்சி பொறுப்பேற்று 4 திசைகளிலும் திக்விஜயம் செய்து வென்றாள். அதன் விளைவாக அன்னைக்கு திருக்கைலாயத்தை அடைய வேண்டும் என்ற பேராவலும் ஏற்பட்டது. திருக்கைலாயத்தை அடைந்து சிவகணங்களுடன் அன்னை போரிட்டாள். பின்னர் சிவபெருமானை கண்டவுடன் இறைவனே கணவன் என அறிந்து நாணம் கொண்டாள் அன்னை. திருமணமும் இனிதே நடைபெற்றது. திருமணம் முடிந்ததும் தடபுடலாக விருந்து நடக்குமே, அது மீனாட்சி கல்யாணத்திலும் நடந்தது. மலை போல் சாதம் சமைக்கப்பட்டது. அதில் ஒரு பகுதி மட்டுமே காலியாக இருந்தது. இதை அறிந்த மீனாட்சி அது பற்றி தனது மணாளன் சிவபெருமானிடம் கூறினார். உடனே சிவபெருமான் குண்டோதரர்கள் இருவரை அங்கு வரவழைத்தார். மீதமுள்ள சாதம் பலகாரங்களை சாப்பிடுமாறு அவர்களை பணித்தார். அவர்கள் இருவரும் அடுத்த சில நிமிடங்களிலேயே அத்தனை உணவு வகைகளையும் பலகாரங்களையும் வேகமாக தின்று தீர்த்து விட்டனர். தாகத்தை தணிக்க பெரிய அண்டாக்களில் இருந்த தண்ணீரை மடக் மடக் என்று குடித்தனர். பெரிய அண்டாக்கள் எல்லாம் அவர்களுக்கு சிறிய டம்ளர்கள் போல் இருந்தன. அந்த தண்ணீர் அவர்களுக்கு போதவில்லை. தாகம் தாகம் என்று கத்தினர். அப்போது சிவபெருமான் தன் கையை வைத்து அங்கு ஒரு நதியை உருவாக்கினார். அந்த நதி நீரை குடித்து குண்டோதரர்கள் தாகம் தணிந்தனராம். சிவபெருமான் தன் கையை வைத்து உருவாக்கியதால் அந்த நதி வைகை என்றாயிற்று. இதுதான் மீனாட்சி திருக்கல்யாண வரலாறு.